ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து ராகி மாவும் கோதுமை மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து இப்போ நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ ராகி மாவு வந்து நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேங்க. கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ ஒரு அகல பாத்திரம் எடுத்தாச்சு. அதில் கோதுமை மாவை நான் போட்டாச்சுங்க. இப்போ ரவையும் கோதுமை மாவு, ராகி மாவு 3 இதில் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பிணையும் இல்லைங்களா, அது மாதிரி. ஆனால் இது பூரிக்குங்கிறங்காட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி பிணைஞ்சிக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ மாவு இப்படியே பிணைஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் பச்சை பட்டாணி நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துருந்தேங்க. ஒரு 100 கிராம் பட்டாணி, பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது. இது கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா வச்சு தான் இந்த பட்டாணிக்கு நம்ம இந்த பூரிக்கு நம்ம சைடிஷ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே கருவேப்பிலை. செம்மையாக இருக்குங்க இந்த சைடிஷ் இந்த பூரிக்கு. பூரி, சப்பாத்தி, இட்லி, புரோட்டா எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தையும் போட்டாச்சுங்க. வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் எடுத்திருக்கேன் தக்காளி. நான் எடுத்திருக்க பட்டாணி 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பட்டாணி, பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா போல் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கணும். தக்காளியெல்லாம் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணுங்க. இப்போ கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய் இது 2 மட்டும்தான் இதுக்கு நம்ம போட போகிறோங்க. வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு இப்போ அதுவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதி வரட்டுங்க. இப்படியே இலக்கி இப்படி விட்டுறலாம். நல்லா கொதி வர ஸ்டவ் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா கொதி வரும்போது நம்ம அடுத்தது என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசியறதுக்கு தான் இப்போ நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்திருக்க பட்டாணி வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா, நல்லா கொலைய வேக வச்சுக்கணும் பட்டாணி வேக வச்சு அந்த தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் எடுத்திருக்க பச்சை மிளகாய் எனக்கு காரம் கரெக்டாக இருந்தது. இந்த பக்கம் ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. அதை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்போ கடலை மாவு நல்லா நம்மளுக்கு இங்கே பட்டாணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்ம சைடிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குங்க. இட்லிக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இதை நம்ம இறக்கிக்க வேண்டியதான். இந்த பக்கம் மாவு நம்மளுக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. இப்போ வந்து இதை தேய்ச்சிக்கலாம். நான் பூரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிக்கலாங்க. இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ பூரி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி ராகி மாவு சேர்த்து நல்லா புசு புசுன்னு பாருங்கள், பூரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட ராகி சேர்த்துக்கிட்டா. இப்போது இதே மாதிரியே போட்டு எல்லாம் எடுத்துக்கலாங்க. எப்படி பஃபியாக வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி எண்ணெயும் குடிக்கல, இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் நம்ம ரவையும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. இதில் சர்க்கரை வேணாலும் மாவில் நம்ம சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்த மறந்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் இப்போ செய்யும் போது இந்த மாதிரி சர்க்கரையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள்.
அவ்வளோதாங்க. அருமையான நம்மளுக்கு சைட் டிஷ்ஷும் ராகி, ரவா, கோதுமை 3 மாவு சேர்ந்த பூரி சூப்பரா ரெடி ஆச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.